அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், சில பொருட்கள பூஜை அறையில கண்டிப்பா வைக்கணும். ஆனா சில பொருட்கள பூஜை அறையில கண்டிப்பா வைக்கக்கூடாது. அது என்னென்ன பொருள் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தனி வீடா இருந்தாலும் சரி, அபார்ட்மெண்ட்ஸ் வீடா இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டில் பூஜை அறை வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்தால்தான் குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உருவாகும். அந்த வகையில் வீட்டில் பூஜை அறையை ஈசான்ய மூலை என்று சொல்லப்படும் வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இந்த 2 திசைகளிலும் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும் என்று அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒருவேளை ஈசான்ய மூலையில் பூஜை அறை அமையாமல் போனால் வடமேற்கே பூஜை அறையை அமைக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் பூஜை அறையின் பக்கத்தில் குளியலறை, கழிவறை இருக்கக்கூடாது. அடுத்ததாக கிழக்கு நோக்கி இருக்கும்படி சுவாமி படங்கள் இருக்குமாறு அமைக்க வேண்டும். பூஜை அறையின் வாசல் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கியே இருக்க வேண்டும். ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருக்கும்போது வீசும் காற்றில் சாம்பிராணி, ஊதுவத்தியின் மனம் வீடு முழுவதும் பரவி தெய்வ கடாட்சம் பிரகாசிக்கும். நாம் எந்த அளவுக்கு பூஜை அறையை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் சுபிட்சம் கிடைக்கும். அந்த வகையில் பூஜை அறைக்குள் எந்த இஷ்ட தெய்வத்தையும் வைத்துக் கொள்ளலாம். குல தெய்வங்களின் படங்களையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் முன்னோர்களின் படங்கள் இருக்கக்கூடாது. அதுபோல பூஜை அறையில் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. காரணம், இரும்பு யமனுக்கு உரியது. அதுவும் இல்லாமல் இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகித்து கொள்ள முடியாது என்பதால் வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம். அதே போல சிறிய பாத்திரத்தில் அரிசி, பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை சுவாமி படங்களுக்கு முன்பு நிரப்பி வைத்து பூஜை செய்தால் இன்னும் சிறப்பாகும். அதிலும் விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டிற்குள் வறுமை அண்டாதிருக்கும். சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜைகளை செய்ய வேண்டும். மறுநாள் அந்த தண்ணீரை வீட்டின் காலடி படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். இதனால் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் நம்மை நெருங்காமல் இருக்கும். பஞ்ச பாத்திரத்திலும் தண்ணீர் இருக்க வேண்டும். அதில் துளசி இலை அல்லது ஏதாவது ஒரு பூவினை போட்டு வைக்க வேண்டும். பூஜைக்கு புத்தம் புதிய மலர்களையே பயன்படுத்த வேண்டும். அதே போல வாடிய மலர்களை உடனடியாக நீக்கிவிட வேண்டும். அதேபோல் பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை வைத்திருக்க வேண்டும். இதற்கு பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும். சாம்பிராணிகள், ஊதுவத்திகளை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை ஆரம்பிக்கலாம். ஏற்றி வைக்கப்படும் அகல்விளக்கு, ஊதுவத்திகள் பூஜை செய்யும் நபரின் வலது பக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் வெறுமனே விளக்கேற்றி வைத்து பூஜை செய்யாமல் ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்வது சிறப்பு. பெரிய அளவுக்கு முடியாமல் போனாலும் சிறிது கற்கண்டு வைத்து பூஜை செய்தால் போதுமானது. அடுத்ததாக பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைக்க வேண்டும். பூஜை நடைபெறாத சமயங்களில் அந்த அறையை ஸ்கிரீன் போட்டு மறைத்துவிட வேண்டும். பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்க கூடாது. அடுத்ததாக பூஜை அறையை மாலையில் இருட்டாக வைக்கக்கூடாது. காலையில் சூரியன் உதயமாகும் நேரத்திலும் மாலையில் அஸ்தமிக்கும் வேளையிலும் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். இது போன்ற சிறிய முறைகளை செய்தாலே போதும், வீட்டில் தரித்திரம் நீங்கி மங்களம் உண்டாகும்.